காம்படிஷனுடைய ரூல்ஸ் அண்ட் டீடைல்ஸ் பத்தி இந்த கால்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கால்ல இருக்கிற the younger children, especially 23 batchல இருக்கிற சின்ன குழந்தைகள்லாம் kindly if possible tell your parents to sit with you for this call so that ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா அவளுக்கு ஈஸியா புரியும். சரியா? ஸோ டு கெட் ஸ்டார்டட் நம்ம வந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு ஆனுவல் ஈவெண்டா சம்பிரதாய மஞ்சரி காம்படிஷன் அப்படின்னு ஒண்ணு வைக்க போறோம். எதுக்கு இந்த காம்படிஷன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் டு ப்ரமோட் யூ டு லேர்ன் யுவர் மாடியூல்ஸ் பெர்ஃபெக்ட்லி. இப்போ அசஸ்மெண்ட் பொழுது நீங்களாம் சூப்பரா பண்ணிடுறீங்க. யூ ஆல் மெனி ஆஃப் யூ கெட் ஃபுல் மார்க்ஸ் டியூரிங் அசஸ்மெண்ட், A star எல்லாம் வருது. பட் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அந்த மாடியூல் நம்மளுக்கு மறந்து போயிட்டு இருக்கு. அதுக்காக தான் இப்ப எல்லாம் வந்து சைக்கிளிக் அசஸ்மெண்டா வச்சு நம்ம பழைய மாடியூல்ல இன்க்ளூட் பண்ணி பண்றோம். அப்படி பண்ணினாலும் அந்தந்த சமயத்துக்கு ஞாபகம் வருது, அப்புறம் நம்ம மறந்து போயிடும் இல்லையா? சோ இந்த மாடியூல்ஸ் எல்லாம் எப்பவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, அதை ரொம்ப தரோவா பல தடவை ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல ரிவைஸ் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா நமக்கு நன்னா அது மனசுல நின்றுடும். அதுக்கான எஃபர்ட் தான் இந்த காம்படிஷன். காம்படிஷன் அப்படின்னா ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த டெட்லைனுக்குள்ள நீங்க அந்த மாடியூலை பெர்ஃபெக்டா படிச்சாதான் அந்த காம்படிஷன்ல பிரைஸ் வின் பண்ண முடியும். இல்ல ஏதாவது எலிமினேஷன் இருந்ததுன்னா அந்த எலிமினேஷனை கிராஸ் பண்ணி மேல போக முடியும். அதுக்காக தான் காம்படிஷன் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தோம். Also we realized that many of you have been participating in competitions held outside. So நம்ம பிளாட்ஃபார்ம்ல ஒரு காம்படிஷன் வச்சா நீங்களாம் இன்னும் ஹாப்பியா இருப்பீங்க இல்லையா, இன் ஹவுஸ் காம்படிஷன். So we thought of introducing this for that. அதனால இப்போ வந்து காம்படிஷன் என்னைக்கு எங்க இதெல்லாம் பத்தி டீடைல்ஸ் குரூப்ல போட்டிருந்தோம். என்னைக்குமா காம்படிஷன் யாருக்கு தெரியும்? அது சூப்பர். 31st May. வெரி நைஸ். எங்க நடக்க போகுது? சேலையூர் அகோபிலமட். சூப்பர். 31st May சாட்டர்டே சேலையூர் அகோபிலமட்ல இந்த காம்படிஷன் நடக்க போகுது. இந்த காம்படிஷன் வந்து ஸ்தோத்ராஸ் அண்ட் பிரபந்தம் அண்ட் வேதாஸ் எல்லாத்துக்கும் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு அடியன் டிஸ்கஸ் பண்ண போறது ஸ்தோத்ராஸ் அண்ட் பிரபந்தம்ஸ்க்கான டீடைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு பிரசன்டேஷன் காமிக்கிற அடியன், அதுல வந்து என்னெல்லாம் டீடைல்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப கிளியரா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சரியா? ஸோ we'll see a presentation now. So this is called SMEP Summer Competition and the first of its kind is going to happen on the 31st of May 2025 at Selayur Ahobilamat. சரியா? ஸோ இந்த காம்படிஷன் வந்து இந்த வருஷம் ஒரு குரூப் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஓகே, குரூப்னா எப்படி அப்படின்னு கேட்டா, you will be attending the competition as a team of 3 members. சரியா? and we have divided you people into 2 batches. batch 1 வந்து 2021 and 2020 kids ஓட batch. batch 2 வந்து 2023 and 2022 kids. so இந்த batch 1க்கான டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரைட்? batch 2 காராலும் அட்டென்ஷன் பே பண்ணுங்க, கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மாதிரி டீமா நம்ம வச்சு கண்டக்ட் பண்ணோம்னா, we have received quite a few registrations now. ஓகே, இப்போ ஒரு பேட்ச் 1க்கே கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, we cannot have all the 7 or 8 teams going into finals. ஓகே, அதனால என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது வந்து will happen only between 4 teams. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, ஸோ ஃபைனல்ஸ்ல வந்து 4 teams தான் இருக்க முடியும் எல்லா பேட்ச்லயும். பேட்ச் 1லயும் சரி, பேட்ச் 2லயும் சரி. ஸோ அந்த 4 teams தான் ஃபைனல்ஸ்க்கு போக முடியும்னா என்ன பண்ணணும்? நம்ம எலிமினேட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி செமிஃபைனல்ஸ் நடக்கும். அந்த செமிஃபைனல்ஸ்ல 6 teams இருக்கும். பட் நம்ம கிட்ட 6 teams மட்டும் கிடையாது. we'll have more than 6 teams. even as of now we have more registrations than that. so semifinalsக்கே ஒரு elimination நடக்கும். okay, so first there'll be an elimination round.
where the 6 best teams will qualify for semi-finals. adukaprom from the semi-finals the top 4 teams will qualify for finals. சரியா? இதுதான் வந்து ரூல். The finals will be cast live. We'll go live for the finals. YouTube liveல போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி finals நடக்கும். Eliminations, semi-finals இதெல்லாம் வந்து ஜெனரலா நடக்கும். Everything will happen on the 31st of May only. But elimination, semi-finalsலாம் முதல்ல நடந்து முடிஞ்சிட்டு finals அப்படிங்கிறது grand event-ஆ ஆன்லைன்ல கவர் ஆகி வரும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது we will see batch 1 உடைய ஸ்ட்ரக்சர் எப்படி நடக்கும் காம்படிஷன் அப்படின்னு கேட்டா, நம்மளுக்கு இந்த காம்படிஷன்ல 4 ரவுண்ட்ஸ் இருக்கும் எல்லாத்துலயுமே. அது எலிமினேஷனா இருந்தாலும் சரி, செமிஃபைனலா இருந்தாலும் சரி, ஃபைனலா இருந்தாலும் சரி, ஃபார்மேட் ஒண்ணுதான். ஸோ யூ வில் ஹேவ் 4 ரவுண்ட்ஸ். அண்ட் என்ன யோசிச்சோம்னா, இப்ப வந்து 2020 பேட்சுக்கு 40 மாடியூல்ஸ் நடந்திருக்கு இது வரைக்கும் உங்களோட போர்ஷன்ல, இல்லையா? ஸோ அந்த 40 மாடியூல்ஸை we have divided into the first 3 rounds. இப்ப பார்த்தேன்னா round 1 of batch 1 will have the following modules: வரதராஜ பஞ்சாஷத், ரகுவீர வித்யம், தயாசதகம், பூஸ்துதி, திருமாலை, நீராட்டம், பூச்சூட்டல், காப்பிடல், திருவெழுக்கூற்றிருக்கை, மும்மணி கோவை, நவமணி மாலை, தேசிக மங்கலம், வாழி திருநாமம். ஸோ இதுல பார்த்தேன்னா 13 மாடியூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த பேட்ச்ல 2020 and 21 கிட்ஸ் 2 பேரும் இருக்கேன். இந்த ஸ்லைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல இருக்கிற மாடியூல்ஸ் ஆர் the modules which have been exclusively covered for 2020 except தேசிக மங்கலம் and வாழி திருநாமம். சரியா? So in your team of 3 people you'll definitely have one 2020 child and the other 2 may be either 2020 or 2021. So in the first round கண்டிப்பா ஒரு 2020 child எடுத்துக்கிற மாதிரி நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். You can distribute the rounds amongst yourselves and you can decide who will take which round. So in case of batch 1, round 1 can be attempted only by a 2020 kid. சரியா? அடுத்தது round 2 and round 3 பார்த்தேன்னா again we have 13 and 14 modules respectively. Okay, round 2ல 13 modules இருக்கு, round 3ல 14 modules இருக்கு. அந்த மாடியூல் நேம்ஸ் எல்லாம் படிக்க முடியும் உங்களால, இங்கே ஸ்கிரீன்ல தெரியறது. ஸோ அதெல்லாம் வந்து 21க்கும் தெரியும், 20க்கும் தெரியும். ஸோ அதை யார் வேணா அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஆச்சா? ஸோ இதுல எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ போர்ஷன் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ்க்கு 4 ரவுண்ட்ஸ் உண்டு. 4th ரவுண்ட் பத்தி அப்புறம் பேசலாம். ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் என்னங்கிறத புரிஞ்சுப்போம். 3 ரவுண்ட்ஸுக்கு பேட்ச் 1க்கு இதுதான் போர்ஷன். ரவுண்ட் 1ல 13 modules, most of which are exclusively covered only for 2020. Rounds 2 and 3 modules which have been covered for both 2020 and 2021. Okay, and each round can be taken up by one child in a team of 3 children. Ipa questions asked eppadi varum appdi paathona, we'll have 3 questions per round. சரியா? so அந்த 3 questions ஒரு each roundல ஒரு கேண்டிடேட் எடுத்துக்கணும். அந்த 3 கேள்வியுமே அதே கேண்டிடேட் தான் ஆன்சர் பண்ணணும். இப்ப ரவுண்ட் 1ல ஒரு குழந்தை, இப்ப சே யார் இருக்கேள் இந்த ஸ்கிரீன்ல தெரியற கோசகன் எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். அவன் 2020 கிட்ட கோசகன் ரவுண்ட் 1 எடுத்துக்கிறான் அப்படின்னா ரவுண்ட் 1ல வர 3 கொஸ்டின்ஸுமே கோசகன் தான் அட்டென்ட் பண்ணணும். சரியா? இப்ப ரவுண்ட் 2 சப்போஸ் அமிர்தா எடுத்துக்கிறான் அப்படின்னா all 3 questions of round 2 should be answered by Amrita. ரவுண்ட் 3 இப்போ ஸ்ரீமாலோலன் எடுத்துக்கிறான் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ரவுண்ட் 3ல வர 3 கொஸ்டின்ஸுமே ஸ்ரீமாலோலன் தான் ஆன்சர் பண்ணும். ஓகே, இன் திஸ் யூ வில் கெட் 10 marks per right answer. அந்த சோசன் கேண்டிடேட் ஆன்சர் பண்ணிட்டா, அதுவும் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டா, கரெக்டானா ரொம்ப நன்னா ஆன்சர் பண்ணணும், நல்ல ப்ரொனன்சியேஷனோட, நல்ல ஃப்ளோவோட, மிஸ்டேக்ஸ் இல்லாம சொல்லணும். அப்படி சொல்லிட்டா 10 marks per right answer கிடைச்சிடும். சப்போஸ் சொல்லிண்டே இருக்கிறது உங்களுக்கு தெரியல, இல்ல மறந்து போயிட்டு, இல்ல மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்னா உங்க டீம் மேட் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு கரெக்ட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணா யூ வில் கெட் only 5 marks for that answer. You won't get full 10. சரியா? So this is the question and marking pattern for
all these rounds, all the 3 rounds. Okay, இப்போ round 4 க்கு போகலாம். batch 1 round 4. Can we have the next slide? அடியன் அடுத்த ஸ்லைடு போலாமா? சோ ரவுண்ட் 4 வந்து சேலஞ்சிங்கான ரவுண்டு. ரவுண்ட் 4 உடைய சிலபஸ் என்னன்னு கேட்டா all modules that is there in the syllabus for your batch. அதாவது 2020 and 2021 னா அந்த 40 மாடியூலும் இன்க்ளூடட். சோ இந்த ரவுண்ட அகைன் ஒரு 2020 சைல்டால மட்டும் தான் எடுத்துக்க முடியும். and it can be decided before by you, or you can even choose that time and make the child decide there. Again, this will have 10 marks per right answer, and if help is taken from teammates, you will get 5 marks. இப்போ இந்த எல்லா ரவுண்ட்ஸ்லயுமே நெகட்டிவ் மார்க்கிங் இல்ல क्वेश्चन பாசிங் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா எந்த ரவுண்டுக்கு இருக்கும் எந்த ரவுண்டுக்கு இருக்காதுங்கிறது இப்ப சொல்ல முடியாது. அந்த சமயத்துல அன்னைக்கு 31st அன்னைக்கு depending on the scenario it will be decided whether there will be negative marking for any round. அது எலிமினேஷன்ல நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கலாம், செமிஃபைனல்ல இல்லாம இருக்கலாம், ஃபைனல்ல இருக்கலாம், அந்த மாதிரியும் மாறும். சோ அது வந்து டைனமிக்கா மாறும். நெகட்டிவ் மார்க்கிங் அண்ட் பாசிங் ஆஃப் த क्वेश्चन கேன் fetch you bonus marks. சோ அதெல்லாம் வந்து அந்த சமயத்துல தான் சொல்லுவோம். பட் பேசிக் ரூல்ஸ் வந்து 10 marks per right answer and 5 marks if somebody else other than the chosen candidate helps. சரியா? சோ அதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போதைக்கு. அதனால இப்ப பேட்ச் 1க்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். क्वेश्चंस அப்புறம் ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் நம்ம. Now let's move on to batch 2. batch 2 is for 2022 and 2023. இதுல எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரவுண்ட்ஸ் क्वेश्चंसலாம் அப்படினு பார்த்தோம்னா very similar to batch 1. batch 1 மாதிரியே 4 rounds இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தேன்னா you only have 20 modules இல்லையா? so you will have 7 and 8 per round. and இங்க round 1ல பார்த்தோம்னா we have கோதாஸ்துதி, திருச்சின்னமாலை, அமலநாதிபிரான், பிரபந்தசாரம், ஞாசதசகம் and வேகாசேது ஸ்தோத்திரம். சோ இதுல வந்து ஞாசதசகம் and வேகாசேது ஸ்தோத்திரம் தவிர மீதி இருக்கிற மாடியூல்ஸ்லாம் எக்ஸ்க்ளூசிவா 2022க்கு மட்டும் தான் தெரியும். so for batch 2 round 1 can be attempted only by a 2022 child. so you will be a team of 3 children. அதுல ஒரு 22 child கம்பல்சரியா இருப்பா எல்லா டீம்லயும். and the other 2 children may be either both 2023, both 2022 or 1 2022 1 2023 எப்படி வேணா இருக்கலாம். பட் இந்த ரவுண்ட் 1க்கு கண்டிப்பா ஒரு 2022 child தான் அப்பியர் ஆகணும். இப்ப ரவுண்ட் 2 and 3 பார்த்தோம்னா we have modules which are known to both 22 and 23. so இந்த ரவுண்ட்ஸ் வந்து யார் வேணா எடுத்துக்கலாம். அகைன் இதுல எப்படி questioning நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா per round you will be asked 2 questions and one pre-decided candidate should participate in that round. for example இப்ப round 1 ஸ்ரீ அவனிகா எடுத்துருக்கா அப்படின்னா round 1 உடைய questions ரெண்டுமே ஸ்ரீ அவனிகா தான் ஆன்சர் பண்ணணும். இப்ப round 2 ஸ்ரீஹரி எடுத்துருக்கான் அப்படின்னா அந்த round 2 உடைய questions ரெண்டுமே ஸ்ரீஹரி தான் ஆன்சர் பண்ணணும். round 3 கேஷவ் எடுத்துருக்கான் அப்படின்னா round 3 உடைய 2 questionமே கேஷவ் தான் ஆன்சர் பண்ணணும். சரியா? சப்போஸ் இந்த chosen candidateக்கு ஆன்சர் பண்ண தெரியல, இல்ல ஏதோ தப்பா சொல்றா, இல்ல மறந்து போயிடுது அப்படின்னா பக்கத்துல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ணலாம் அவளுக்கு. பட் ஹெல்ப் பண்ணி அவ கரெக்டா சொல்லிட்டானா அவளுக்கு 5 marks தான் கிடைக்கும், 10 marks கிடைக்காது. சரியா? அண்ட் ஆல்சோ 10 full marks எப்ப கிடைக்கும்? கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணி கரெக்டா சொல்லி நிறுத்தி நிதானமா சொன்னாதான் கிடைக்கும். சரியா? so that is very important. 10 marks will be given if the answer is perfect. and if you take help of your team members, even if the answer is perfect, you will get only 5 marks. so இது வந்து 3 rounds for batch 2. இப்ப batch 2 உடைய 4th round எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா again it will be like the 4th round of batch 1. இதுல எல்லா modules included, all 20 modules will be included. anything can be asked from any module. and இங்கேயும் 2 question கேட்போம். இங்கேயும் ஒரு கேண்டிடேட் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும். பட்
ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஹெல்ப் எடுத்துட்டா 5 மார்க்ஸ் கிடைக்கும் per right answer. ஹெல்ப் எடுத்துக்காம சொன்னா 10 மார்க்ஸ் கிடைக்கும் per right answer. So since we are saying that all modules in the syllabus will be included in round 4, it means that again இந்த ரவுண்டுக்கு ஒரு 2022 சைல்டால தான் அப்பியர் ஆக முடியும். பிகாஸ் சில மாடியூல்ஸ் 2023 சில்ட்ரனுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு மேல என்ன பிரைசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஐ திங்க் யூ ஆர் அவேர் ஆஃப் திஸ். ஃபார் டீம் காம்படிஷன் you will get 6,000 rupees as the first prize, 3,000 as second prize, and 1,500 as third prize. Now, the team competition ஏன் வைக்கணும்னு யோசிச்சோம்னா, when we came up with the idea of competition and when we said all modules will be included, we got some feedback from some kids and parents that it will be very overwhelming for us to study the whole syllabus. இப்போ 40 modules படிக்கணும், 20 modules படிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மாடியூல்ஸ் குறைச்சலா இருந்தா வேணா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சில பேருக்கு தோணிச்சு. அதனாலதான் இந்த டீம் ஈவெண்டா கொண்டு வந்தோம். பட் தேர் வர் ஆல்சோ சம் பீப்புள் ஹூ வர் கீன் டு டூ ஆல் த 40 மாடியூல்ஸ் ஆர் ஆல் த 20 மாடியூல்ஸ். இல்ல ஃபுல்லா படிச்சிடலாம் அப்படின்னு சில குழந்தைகள்லாம் ஃபீல் பண்ணா, சில பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னா. ஸோ வி ஹவ் டிசைடட் டு கீப் அன் இண்டிவிஜுவல் காம்படிஷன் ஆல்சோ ஆன் த சேம் டே. இப்போ இந்த இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு நீங்க தனியா ரெஜிஸ்டர் எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த டீம் ஈவெண்ட்ல சேர்ந்தவா எல்லாருமே இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு எலிஜிபிள் இஃப் யூ ஆர் ரெடி டு பார்ட்டிசிபேட். அந்த சமயத்துல அன்னைக்கு வந்து சொல்லலாம், நாங்க இண்டிவிஜுவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு. நீங்க உங்க பேட்ச் எங்களுக்கு சொல்லிட்டேன்னா எங்களுக்கே தெரியும். ஸோ உங்க பேட்ச்ல என்னெல்லாம் போர்ஷன் நடந்திருக்கோ அதுதான் உங்க சிலபஸ். அதுல இருந்து என்ன கேள்வி வேணா கேட்போம். அண்ட் த கொஸ்டினிங் பேட்டர்ன் வில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் தென் தி டீம் பேட்டர்ன். அந்த கொஸ்டினிங் பேட்டர்ன் ரிவீல் பண்ண மாட்டோம், ரேண்டமா கேட்போம். இட் பி ஜஸ்ட் ரெசிடேஷன். உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கற மாதிரி தான். எங்கேருந்து வேணா எடுத்து கேட்போம், நடுவுல இருந்து கேட்போம், சீக்வன்ஸ் கேட்போம், ஒன்னு விட்டு ஒன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, ஸோ அது வந்து ப்ரீ டிசைடடா இருக்காது, ஆன் த ஸ்பாட் தான் கொஸ்டின்ஸ் கேட்போம். பட் யுவர் போர்ஷன் வில் பி வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் டில் நவ், வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் டில் த சிலபஸ் வாஸ் கிவன். ஃபார் எக்ஸாம்பிள் 2020க்கு லாஸ்டா போட்ட மாடியூல் தயாசதகம். பட் நவ் யூ பீப்புள் ஆர் லேர்னிங் திருவாசிரியம் ஆனா இன்க்ளூடட் இல்ல. காம்படிஷன் ஆற சமயத்துக்கு இன்னும் 2-3 மாடியூல் ஆயிருக்கும், அதெல்லாம் இன்க்ளூசிவா இருக்காது. இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கும் தயாசதக பரியந்தம் தான் இருக்கும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல எத்தனை போர்ஷன் போட்டிருக்கோமோ அந்தந்த பேட்சுக்கு ஏத்த மாதிரி அந்த போர்ஷன் அப்படிங்கிறது தான் சிலபஸ் ஃபார் இண்டிவிஜுவல் காம்படிஷன். இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு அன்னைக்கு வந்து நீங்க பேர் கொடுத்தா போறோம். யூ வில் பி டெஸ்டட் அண்ட் யூ வில் பி அவார்டட் பிரைசஸ். ஸோ the first prize for individual competition is 3,000, second prize 2,000, third prize 1,000. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பிரைஸ் வந்து உங்களுக்கு மணியா அன்னைக்கு கையில எல்லாம் கிடைக்காது. இட் வில் கெட் ஆடட் டு யுவர் ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம். இப்ப ரிவார்ட் பாயிண்ட் சிஸ்டம்னு ஒன்னு போயிட்டு இருக்கு இல்லையா உங்களுக்குலாம். யூ ஆர் கெட்டிங் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங், வாட் எவர் அசஸ்மெண்ட்ஸ் யூ ஆர் கிவிங், தி அட்டெண்டன்ஸ் தட் யூ ஆர் ஹேவிங் ஃபார் யுவர் கிளாஸஸ், ஃபார் தி ட்ராக்கர் ஃபில்லிங், ஃபார் அட்டெண்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் வேல்யூஸ், எல்லாத்துக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிண்டே போகுது. அந்த மாதிரி இந்த காம்படிஷன்ல நீங்க ஏதாவது வின் பண்ணீங்கன்னா அதுவும் போய் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ல ஆட் ஆயிடும். தட் வில் டிரான்ஸ்லேட் இன்டு மணி தேர். சரியா? So that is what we had to tell you about prizes, and I think that is it from our side. Most important thing is இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தது. ஸோ இங்க இருக்கிறவா எல்லாருமே ரெஜிஸ்டர்டா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். In case any of your friends have missed out registering or they are considering registering, please tell them we are extending the date by 1 day. நாளை வரைக்கும் பண்ணலாம் ரெஜிஸ்டர். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிடும். சரியா? 16th March is the last date for registration. ஸோ டீம்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லணுமா இருந்தது. We'll get together at one place and we'll decide the team by lots. ஸோ அது லக் பேஸ்டா தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப டீம்ஸ்ல இருந்து இப்போ ஒரு டீம்ல 2023 சைல்டே வந்துருது 3 அப்படின்னா தட்ஸ் நாட் பாசிபிள். வி கேனாட் ஹேவ் சச் a team இல்லையா? ஸோ இன் தட் கேஸ் வில் இன்க்ளூட் 22 child. Those adjustments can be made. We'll appoint team leaders and we'll take the participants by lots, and the entire system will be made very transparent. We'll call a few parents, whosoever is available, to a particular venue, which we will decide soon. By the end of this month, team formation will happen, and we'll have another call with kids to assign teams to them. And
guide them on how to prepare further. That will happen by the end of this month. சரியா? So இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அடியன் வைராகிய பஞ்சாஷ்டகான காலடி 2023 பேட்ச்க்கு ஆலியா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு என்ன போர்ஷன் ஆயிருக்கோ அதுதான் உங்களோட போர்ஷன். சரியா? அதனால கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா பிரச்சனை இல்லை. இப்ப வந்து அந்த நடக்கிற மாடியூல்லாம் வரும் இல்ல, அதெல்லாம் இருக்காது. திஸ் வீக் நடத்ததெல்லாம் இருக்காது. இங்க பாருங்க, போர்ஷன் போட்டு பாருங்க. அடியன் 23 பேட்ச்க்கு வைராகிய பஞ்சகம் ஆகல, அதனால அது கிடையாது இல்லையா அடியன் காம்படிஷன்ல? அது கிடையாது, அது ரவுண்ட் 3ல போட்டிருக்கோமா. ஓகே, அதை நாங்க ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ரவுண்ட் 1க்கு. சாரி ஃபார் தட். வீல் சேஞ்ச் அண்ட் வீல் அப்டேட். இந்த பிபிடி வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிஎஃப் போஸ்ட் பண்றோம் குரூப்ஸ்ல. ஸோ டீட்டெயிலா நீங்க பொறுமையாவும் பாத்துக்கலாம். இந்த ரவுண்ட் 3ல இருந்து ரவுண்ட் 1க்கு மாத்தி விட்டுடுறோம் வைராகிய பஞ்சகம் ஸ்தோத்திரத்தை. வைராகிய பஞ்சகம் 22 பேட்சுக்கு ஆயிருக்கு இல்லையா? ஸ்ரீயவனிகா உங்களுக்கு ஆயிருக்கும் இல்லையம்மா? எஸ் அடியன். ஓகே, அதை ஷிஃப்ட் பண்ணிடுறோம் ரவுண்ட் 1க்கு. ஓகே அடியன், டீம் ஃபார்மேஷனுக்கு டைரக்டா வரணுமா அடியன்? டைரக்டா வர வேண்டாமா. அதாவது இங்கதான் மோஸ்ட்லி அது பெங்களூர்ல தான் நடக்கும். அது வந்து பெங்களூர்ல இருக்கிற பேரண்ட்ஸ் யாராவது அவைலபிளா இருந்தா இஃப் தே வாண்ட் டு கம் தே கேன் கம். ஏன்னா அது வந்து டிரான்ஸ்பெரண்ட் ப்ராசஸா அடி உங்களுக்கு பண்ண போறோம். அதை you will probably even shoot a video of it or try to go live with it or something to show everybody. But வரணும்ன்ற நிர்பந்தம் கிடையாது. இன்ட்ரெஸ்டடா இருந்து வர முடிஞ்சா வரலாம். அடியன் சரி அடியன் சரி நான் ரெஜிஸ்டர் அடியன் லிங்க்ல போய் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். 31st வர முடியுமான்னு தெரியல. எப்படி என் பேர் ரிமூவ் பண்றது? யாருமா சொல்றது? பேசுறது யாரு? ஆத்ரேய கிருஷ்ணன். ஷுவரா இல்லையா நீங்க வருது? தெரியல அடியன், வர முடியுமா இல்லையா? சரி, வேணா ஒண்ணு பண்ணுங்க. நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணதா இருக்கட்டும். ஒருவேளை அன்னைக்கு வர முடிஞ்சதுன்னா இண்டிவிஜுவல் காம்படிஷன்ல வேணா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சரியா? ஓகே அடியன். But we'll make a note of the fact that Athreya Krishnan cannot attend, may not be able to attend. So teams பிரிக்கறச்சே நாங்க எடுத்துக்கல Athreya Krishnanoட பேர். சரியா? பிகாஸ் அந்த டீமுக்கு அப்புறம் இதுவாயிடும் இல்லையா, குழந்தை வரானா வரலையா அப்படின்னு தெரியாம. அடி இண்டிவிஜுவலா அட்டென்ட் பண்ண முடிஞ்சா அவசியம் வாங்க. அடியேன் சொல்லுமா, யாருமா அது? அடியேன் சீரி அடியேன். அடியேன் நீங்க டீம் யார் யாருன்னு எப்ப அடியேன் போடுவேல்? இந்த மாச கடைசியில போடுவோமா. மாச கடைசியில் ஏப்ரல் 1st. அதான். அடியேன் என்னம்மா ஸ்வாதி? எல்லாமே 31st மே அன்னைக்கு தான் நடக்கும். 31st மே அன்னைக்கு கார்த்தால 9 o'clock இருந்து சாயங்காலம் 6 o'clock வரைக்கும் ப்ரோக்ராம். ஸோ எலிமினேஷன்ஸ்லாம் கார்த்தால நடக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு செமிஃபைனல் நடக்கும், அப்புறம் ஃபைனல் நடக்கும், அந்த மாதிரி. ஸோ எல்லாமே அன்னைக்கு தான், எல்லாமே லைவ் ஈவெண்ட் தான். நத்திங் வில் பி ஆன்லைன் ஹியர். ஸோ 1 day ஈவெண்ட், லைவ் ஈவெண்ட் அட் சேலையூர். ஸோ சேலையூருக்கு அன்னைக்கு வர முடிஞ்சவா மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது டீம் ஈவெண்டா இருக்கிறதுனால ஷுவர் ஷார்ட்டா இருந்தா மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போ ஆத்ரேய கிருஷ்ணன் சொன்ன மாதிரி இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆஃப் கமிங் ப்ளீஸ் லெட் அஸ் நோ. சரியா? ஏன்னா டீம் பிரிச்சுட்டு கடைசியில ஒரு டீம் மெம்பரால வர முடியலன்னா அப்புறம் அந்த டீமுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் தட். சரி, okay children, what is your feedback about team competition? Are you happy? Really happy. Really happy. yaar madu amrita sonadhu. Okay, வேற யார் சொன்னா very happy ne? அடியன் ஸ்ரீயவனிகா. சூப்பர். சரி, எக்ஸைட்டிங்கா இருக்கு. வெரி நைஸ். நீங்கெல்லாம் டீம் எஃபர்ட் போடுறதுல ரொம்ப சூறாள்மா. எல்லாம் குவிஸ்ல எல்லாம் பிரமாதமா பண்ணல 2 சங்கோஷ்டியா. ஸோ வெரி நைஸ். ஓகே, இண்டிவிஜுவல் காம்படிஷனுக்கு கண்டிப்பா அப்பியர் ஆகலாம் அப்படின்னு யாருக்கு தோன்றது இப்போ?
Anybody who is confident of taking up the individual competition now? Keshav, excellent. Srihari. Srihari, super. Keshav, very nice. Rendu Keshav ma 2020 Keshav, 2023 Keshav. Godashri, super. Sheshashri. Wow. Very good. Very nice. அதுதான் கான்ஃபிடன்ஸ், அப்படிதான் இருக்கணும். ஸ்ரீநிதி, வெரி குட். வேற யாரு 2020 இருந்து யாராவது ரெடியா இருக்கீங்களா? யாருமா? வசுதா ஓகேவா ரெடியா இருக்கேன். ஓகேவா ரெடி வசுதா? ஓகே, சூப்பர். ரெடி அப்படின்னு சொன்னா போறோம். இன்னைக்கு மனசுல ரெடி அப்படின்னா 31st அன்னைக்கு ஃபுல்லா ரெடி ஆயிடும். யூ ஹேவ் டைம், யூ ஆல்மோஸ்ட் ஹேவ் 2 months. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்களாம் வந்து ரொம்ப சூரரான பசங்க. ஒரு மாடியூல்லையும் யூ பீப்புள் ஹவ் டன் ஸோ வெல். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். கொஞ்சம் இந்த ஹாலிடேஸ்ல விளையாடுறதோட சேர்ந்து டெய்லி ஒரு 1.5 to 2 hours திருவ சொன்ன எல்லாம் போடும், எல்லாம் வந்துடும். கேஷவ் சொல்லுமா. பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்ணா, பண்ணலாம். டீம்ல பார்ட்டிசிபேட் பண்றவா இண்டிவிஜுவலாவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். இது தனி அது தனி. தன்யாஸ்ரீமா. சோ இப்ப டீம் லீடர்ஸ் வந்து அடியோங்கள் சூஸ் பண்ணிடுவோம் based on the performance of the past exams. 100% scorers, trainers, அவளுக்கெல்லாம் preference கொடுக்கப்படும். So if we can form the team leaders from those, we'll manage. அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டா A-star categoryல top performers will be team leaders. So அது வந்து we will make a choice of that based on past performance. அதுக்கப்புறம் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் வந்து லாட்ஸ்ல செலக்ட் பண்ணி அந்தந்த டீம் லீடருக்கு பாக்கி 2 மெம்பரையும் லாட்ஸ்ல செலக்ட் பண்ணி கொடுக்கும்படியா இருக்கும். சரியா? That way we'll ensure that there is a senior kid in each batch because that's required இல்லையா இந்த quiz formatக்கு. அது வந்து எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்குங்கிறத பொறுத்து இருக்கு கண்ணா. இப்ப சப்போஸ் 27 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குன்னா 9 டீம்ஸ் இருக்கும், டீம் ஆஃப் 3 அந்த மாதிரி. எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லா வந்திருக்குன்னு நாளைக்கு தான் தெரியும், முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சரியா? So all of you who are here will get a chance to come there. அந்த எலிமினேஷனுக்கு எல்லாருமே வரலாம். எலிமினேட் ஆகாம பாத்துக்கிறது உங்களோட சாமர்த்தியம். சரியா? I am sure all of you are going to make it very very tough for us to eliminate any of you because all of you are so good. சரியா? சோ எல்லாருமே நன்னா சொல்ற குழந்தைகள், எல்லாரும் சூப்பரா சொல்லுங்க. அப்படியே ஜட்ஜ் எல்லாம் வந்து திணறி போயிடணும். ஐயோ இவ்வளவு நன்னா சொல்றாளே, எந்த குழந்தையுமே எடுக்க முடியலையே, எல்லா குழந்தையும் ப்ரமோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணணும். எல்லாரும் பண்ணிடுவேன் இல்லையா? சூப்பர் அடி, வெரி நைஸ். சரி, பேரண்ட்ஸ் யாருக்காவது ஏதாவது क्वेश्चन இருக்கா? anybody? okay, வேற யாருக்கும் எதுவும் क्वेश्चन இல்லைன்னா I think we can finish with the call. All the best to all of you. We'll meet again by the end of this month or 1st of April. அடியன் யார் அடியா? ஷவன் சொல்லுங்க. அடியன் லைக் டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ்ல எது மாதிரி क्वेश्चंस இருக்குங்கிற டீடைல்ஸ்லாம் லேட்டர் ஆன் நீங்க சொல்வீங்களா எப்படி? அதாவது எல்லாத்துலயுமே 2 kinds of questions தான் இருக்க முடியும். ஏன்னா இது ரெசிடேஷன்ங்கிறதுனால either starting of the பாசுரமோ ஸ்லோகமோ இல்ல from the middle of the ஸ்லோகம் அப்படிதான் இருக்கும் questions mostly. ஸோ வேற ஒன்றும் இதுவா இல்லை, ரொம்ப ட்ரிக்கியா மீனிங் கேட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஜென்ரலா இப்போ த டஃபஸ்ட் கொஸ்டினிங் கேன் பி கவலைப்பாயிர ஒரு வார்த்தையை சொல்லி அதுல இருந்து எடுத்துனானா தே ஷுட் நாட் கெட் கன்ஃபியூஸ்ட். இப்ப விஷசைலாதிபதே இல்ல விஷக்ஷ்மாதரபதி
அதெல்லாம் வந்து சிமிலரா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல விஷக்ஷ்மாதர பத்தினா அதுல இருந்து கண்டினியூ பண்ண தெரியும். ஸோ எனி வேர்ட் ஃப்ரம் த மிடில் ஆஃப் அ ஸ்லோகா ஆர் மிடில் ஆஃப் அ பாசுரம் கேன் பி டேக்கன் அண்ட் த சைல்ட் மே பி டோல்ட் டு ரிசைட் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட். அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெசிடேஷன் பேஸ்டா தான் எல்லா கொஸ்டின்ஸுமே. அடியன் ஓகே தென் ஸ்லோகா நம்பர் கேட்டு ஸ்லோகம் ஒரு பாசுரம் அது மாதிரி ஸ்லோகா நம்பர் கேட்டு பண்றதா அப்படி அபிப்பிராயம் இல்ல, unless it becomes very tough. இப்போ வந்து it also depends on the competitiveness of the candidates participating. இப்போ ரொம்ப எல்லாருமே நன்னா சொல்லிட்டாள்னா அப்போ ஏதாவது ஒரு கிரைட்டீரியா வச்சு எலிமினேட் பண்ணணுங்கிறச்சே மேபி கேட்க வேண்டி வந்தா வரலாம். பட் அது ஆன் த பிளான் இல்லை அந்த மாதிரி நம்பர் கேட்கறதா. பட் ரொம்பவே 2 டீமுக்கு டை வந்துட்டே இருந்தது அப்படின்னா ஒண்ணும் பண்ண முடியாம அந்த சமயத்துல வேணா கேட்போமோ. அண்ட் ரொம்ப கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளா. நீங்க வந்து ஒரு ரவுண்ட சூஸ் பண்ணி அந்த ரவுண்டோட மாடியூல்ஸ் பக்கா பண்ணிட்டா கூட போதும். I mean, if you feel that it may be overwhelming to do everything to that precision and detail னு தோணிச்சுனா ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரவுண்ட் சூஸ் பண்ணி அந்த ரவுண்ட்ல எக்ஸெல் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் வரி அபவுட் தட் ரவுண்ட் 4. எப்படி இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து படிச்சா கூட 5 மார்க்ஸ் கிடைச்சிடும் அந்த ரவுண்டுக்கு. ஸோ அப்படி பயப்பட வேண்டாம். அண்ட் அவ்வளோ கஷ்டமும் இல்லை. பண்ண ஆரம்பிச்சேன்னா இப்போ ஒரு ரவுண்டுக்கான மாடியூல்ஸ் எடுத்து நீங்க பக்கா பண்ணிட்டேன்னா யூ வில் பி டெம்ப்டட் டு டூ இட் ஃபார் அதர் ரவுண்ட்ஸ் ஆல்சோ. யூ வில் ஸ்டார்ட் என்ஜாயிங் த ப்ராசஸ். சரியா? ஸோ இட்ஸ் நாட் as difficult as it seems. At the same time, don't take stress also. Do what is possible, but do it well. அதான் சரியா? சரிம்மா, அப்போ வேற ஒன்றும் இல்லைன்னா I think we can close the call. Any volunteers around here? Aarti, you want to add something? இல்ல அடியன், I think we are good. வேற யாருக்கா ஏதாவது கொஸ்டின் இல்லைன்னா I think we can close the call. அடி சரி.